இது மிக பொருத்தமானது. ஏன்னா இது தமிழ் முரசு செய்கிற போது தான் இது ஒரு நம்ம தேசிய அளவில் இது முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழ் முரசில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. மிகவும் வரவேற்கத்தக்க மாற்றங்கள். அது இந்த ஆண்டு குறிப்பாக நம்ம தமிழ்மொழி விழாவின் 20ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த விழாவை முடித்து வைக்கும் இறுதி நிகழ்ச்சியாக தமிழ் முரசு 360 என்ற நிகழ்ச்சி பிரமாதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மன நிறைவாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு மாத காலம் தமிழ்மொழி விழா இடம்பெற்று அதில் அங்க வைத்த பல நிகழ்ச்சிகளுக்கு தமிழ் முரசு செய்தியாளர்களை, பத்திரிகையாளர்களை, குறிப்பாக இந்த டிஜிட்டல் சொல்லக்கூடிய மின்னலக்க முறையில் அந்த நிகழ்ச்சிக்கு நேரில் போய் பார்க்க முடியாதவர்களும் அதனை பார்த்து கண்டு அந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சியும் கூட. காரணம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போகிறோம். தமிழ் முரசு செய்கின்ற மிக முக்கியமான தேவையான ஒரு நிகழ்ச்சியும் கூட. நான் 42 ஆண்டுகளாக இந்த செய்தித்துறையில் இருக்கிறேன். இருப்பினும் செய்தித்துறைக்கு வர இளையர்களோட எண்ணிக்கை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி குறைவாக இருந்துச்சு. அது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அடுத்த தலைமுறையை நம்ம எங்கே கொண்டு போகிறோம், ஏன் செய்தித்துறைன்னா அவ்வளோ பயமா அப்படின்னு நாங்கள் நினச்ச காலம் உண்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இளையர்கள் செய்தித்துறைக்கு வராங்க. பல பிரபலங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரபலங்கள்லாம் சினிமா மட்டுமல்ல, அரசியல் பிரபலங்கள். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத உங்களை கூட நீங்கள் அருகில் இருந்து பேட்டி காண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வகையில் நிறையா இளம் செய்தியாளர்கள் செய்தித்துறையில் சேர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 360 டிகிரி 360 ஒரு சூழலில் ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியை வடிவமைச்சிருந்தாங்க. இளையர்களே இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சது ஒரு புத்தாக்கமாக இருந்தது. அதில் நிறைய இளையர்கள் நிறைய செக்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. அந்த பாடல் இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. முரசு 360 ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளையர்களை வச்சு படைச்சது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தமிழ்மொழி விழாவில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் துணுக்குகளாக அவங்க எப்படி அதை ஆய்வு பண்ணி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தமிழ்மொழி விழாவினுடைய ஒரு சிறப்புகள் அனைத்தையும் திருப்பி பார்க்குற விதமாக இருந்தது. வடியோட குறுநாடகம் ஒரு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி. அதை விட 3 மாணவிகள், அவங்க இளையர்கள் 3 காணொளிகளாக பண்ணியிருந்தாங்களே, அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. முரசு 360ங்கிறது ஒரு வட்டம். இது வரைக்கும் தமிழ்மொழி விழா நடந்த ஒரு எல்லா நிகழ்ச்சியும் ஒரு வட்டமான பாதை எப்படி பூமி சுற்றி வருமோ அது போல் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு தொகுப்பாக காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக ஈடுபாடுன்ற கருப்பொருளோட மாணவர்களை இணைச்சு இத்தனை பேர் செய்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்து சொல்லி தமிழ் முரசு வெற்றி முரசு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிமா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு புதுமையான முயற்சி. அடுத்த ஆண்டில் இன்னும் சிறப்பாக அது நடக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2 விஷயம் ஒரே சமயத்தில் பண்ணணும். அதாவது தமிழ்மொழி விழாவை பற்றி ஒரு நிகழ்ச்சி, இளைஞர்களை ஈர்க்கணும், இளைஞர்கள் செய்தியாளர்களாக கொண்டு வரணும். இது எல்லாமே சேர்த்து பண்ண கலவை தான் இது. அது துள்ளலாக இருந்தது காரணம் இளைஞர்கள் பங்கு பெற்றதுனால தான். அந்த படைப்புகளே ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது தான் சொல்லணும். ஒரு தமிழ்மொழி விழாவுக்கு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு போன ஒரு உணர்வு எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 40க்கு மேலே மேற்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் ஒன்று கூடி அதில் மெசேஜஸ் அழகாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இளைஞர் மூலமாக அவங்க லென்ஸ் மூலமாக எந்த மெசேஜஸ் தேவைப்படுமோ அது சொல்லியிருக்காங்க. கல்வி நிகழ்ச்சியாக செஞ்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே உற்சாகமூட்டுற விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. இளையர்களே எந்த மாதிரியான நிகழ்ச்சியை படைக்கலாம் அப்படின்னு வடிவமைச்சதுலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து ஏற்பாடு செஞ்சதுலேருந்து எல்லாமே இளையர்கள் செஞ்சதுனால அந்த உழைப்பு எல்லாமே கடைசியில் நிறைவேறும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப மனநிறைவு அடையும் விதமாக இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி ஒரு மாணவ செய்தியாளராக தான் வந்தேன். அதனால் அதே மாதிரி இன்னும் நிறைய மாணவ செய்தியாளர்கள் இப்போ அவங்க படைக்கிறாங்க. அவங்களுடைய செய்தி அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத மக்கள் முன்னாடி படைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து நிறைய செய்தியாளர்கள் இந்த மாதிரி வரணும். முடிந்தால் அவங்க எதிர்காலத்தில் அது முழு நேர வேலையாக எடுத்தாலும் அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்மொழி விழா எப்போதுமே ஒரு அதிர்வில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ ஒரு அதிர்வோட முதிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி நிறைய இளையர்களை ஈர்க்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணேன்னா ஒரு வலையொலி தொகுப்பு பண்ணேன். அதாவது வளர்த்தமிழ் இயக்கத்தோட தலைவரான திரு நசீர்கனியோட பண்ணேன். நாங்கள் ஒரு வாரம் 2 வாரமாகவே பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பயிற்சிலாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லேட்டாக வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்து அந்த மேடையில் அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்குது. இது
வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய தமிழ் மொழி விழாக்கள் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி 40க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு. அந்த வாய்ப்பு அளித்த எங்களுடைய தமிழ் முரசுக்கு ரொம்ப நன்றி.